இரண்டாவது சுற்று என்ன அப்படின்னா, நாங்க எங்களுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம், மக்களை சந்திக்கிறோம். மக்கள் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை எழுப்புறாங்க. திமுக ஆட்சி காலத்திலோ அதிமுக ஆட்சி காலத்திலோ இந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, முதலமைச்சர் வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையணும், வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படணும். ஐயோ, இந்த முதலமைச்சருக்கு போய் நம்ம வாக்களிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த அளவுக்கு எங்க முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு 2 முறை பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லா திட்டத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றீங்க. ஆனா எந்த திட்டத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குறுதிகள், இந்த 20ல ஒரு 15க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலதை மட்டும் நான் கேட்கிறேன். ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்குன்னு வேகமா செஞ்சிருக்கோமா இல்லையா, என்ன காரணம் அப்படிங்கறத அண்ணன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமா கோவை மாநகராட்சிக்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் மூலமா இந்த சூயஸ் என்ற தனியார் நிறுவனத்துடன் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், இதை திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மிக கடுமையா எதிர்த்தீங்க. எவ்வளவு போராட்டங்கள் பண்ணீங்கன்றது கோவை மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே ஏத்துக்கிட்டீங்களே, இன்னைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறீங்களே. சுப்ரீம் கோர்ட் இங்க போராடிய பல அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றம் நாடும்போது உச்சநீதிமன்றம் அந்த கான்ட்ராக்ட் ரத்து பண்ணக்கூடாது உத்தரவு போடுது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அது இன்னைக்கு தொடர்ச்சியா இருக்கு, மக்களுக்கு குடிநீர் போய்க்கு இல்ல. அப்ப நீதிமன்ற உத்தரவுகள் இந்த மாதிரி வரும் அப்படிங்கறது நமக்கு வாக்குறுதி கொடுத்தப்பவே தெரிஞ்சிருக்கும்ல. நீதிமன்ற உத்தரவுகள் வரும் நம்ம கனவு வாங்க முடியாது. ஒரு போராட்டம் இருக்கிறது, அந்த போராட்டம் மக்களை பாதிக்கும். இந்த குடிநீர் சிக்கல் இங்கே வரும்னு நான் போராடியது உண்மை. போராடிய பின்பு அந்த நிறுவனம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், மரியாதைக்குரிய அண்ணன் அதிமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எவ்வளவு ப்ராசஸ் போட்ட கொடுத்துருக்கோம், இவ்வளவு நாங்கள் தண்ணியை கொண்டு போறோம்னு சொன்ன போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தண்ணி முக்கியமான தேவையா இருக்கு, திட்டம் தொடரும்னு சொல்லுது. அந்த அடிப்பை தொடரும். ஓகே, இன்னும் ஒரு சில கேள்வி மட்டும் இருக்குன்னு. இப்ப போக்குவரத்து நெரிசல் கோவையில நிறைய பாலங்கள் இருந்தாலும் கூட இன்னும் போக்குவரத்து நெரிசல் கடுமையா இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக 3 இடங்கள்ல சுரங்கப்பாதைகள் கட்டப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த இடம் வேகமா சொல்றேன்? காந்திபுரம், உக்கடம், பீளமேடு அரசு மருத்துவமனை, சிங்காநல்லூர் ஹெப்ஸ் கல்லூரி, அந்த கோவை ரயில் நிலையம் ஆகிய இடங்கள்ல ரயில் பாதைகள் அமைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதைகள் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை இன்னும் செய்யலன்னு மக்கள் சொல்றாங்க. சுரங்கப்பாதைகள் 3க்குமே நீங்க சொன்ன 3 இடம், ஹோப்ஸ் பிளஸ் மருத்துவமனை பிளஸ் காந்திபுரம். காந்திபுரத்து ரயில்வே பாலம் இல்லை, ரயிலுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆனா காந்திபுரத்திலிருந்து சக்தி ரோடு, நீங்க காந்திபுரத்திலிருந்து டிவைஸ் சரவணம்பட்டி போற ஒரு சக்தி ரோடுக்கு நிலம் ஆர்ஜிதம் எடுக்கப்பட்டு இப்போது சாலை மேம்பாட்டு பணி நடந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே நேராக பார்க்கலாம். அடுத்து இப்ப இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பணி, அண்ணன் சொன்னார்ல 270 கோடியில் இன்னைக்கு அண்ணன் பெத்து பேப்பர் எழுதிட்டு போயிட்டாங்க. திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு தலைமை மருத்துவமனை, ஒரு கோவை தலைமை மருத்துவமனை சிறப்பா இருக்குன்னா நீங்க தானே கட்டியாகணும். இல்ல, அது அக்னாலஜ் பண்ணி ஆகணும்ல, அது எந்த மாற்று கருத்தலையே அது அக்னாலஜ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா அண்ணன் ஒவ்வொரு முறை சொல்லுகிற போது நாங்க இத்தனை பெர்சென்ட் அது எத்தனை பெர்சென்ட் மக்களுக்கு தெரியும். 1040 கோடியை ஒதுக்கிட்டு வெறும் 86 கோடிக்கு நட்டு வச்சுட்டு போனா மீண்டும் நிறைவேற்றணும். நாங்க ஐயா கலைஞர் கட்டிட்டாருன்னு சாஸ்திரம் பார்த்து சடங்கு பார்த்து தலைமைச் செயலகத்தை மூடுற கோஷ்டி நாங்க இல்ல. பரவாயில்லைங்க, மக்கள் பணம் மக்களுக்கு பயன்பட்டு நம்புறவங்க. அவினாசி மேம்பாலம் கட்டுகிற போது வெறும் 86 கோடி ஒதுக்கி வச்சாங்க. 1040 கோடியை ஒதுக்கிட்டு கட்டி முடிச்சுட்டு அடுத்து நீலாம்பூர் ஜங்ஷன் வர 5 கிலோமீட்டருக்கு திட்டத்தையும் கொடுத்தாச்சு. கூடுதலாக அந்த குற்றச்சாட்டோட வந்துடுறேன். நீங்க சுரங்கப்பாதை இருக்கிறதுனால அண்ணன் சொன்னாரு, பன்னாட்டு விமான நிலையத்துக்கு நாங்க ஒதுக்கிட்டேன்னு. அவங்க மோடி பெருமரியாதைக்குரிய டாடியிடம் கேட்டு சொல்லுங்க. பரவாயில்ல ஐயா, நாங்க 220 கோடி ஒதுக்கின்றாரு. மொத்தம் 2568 கோடி நிலம் எடுத்து கொடுத்து நாங்க நிலத்தை கொடுத்தாச்சு. நேத்து முன்தினம் தான் ஒரு பூமி பூஜையை போட்டு நாங்க பன்னாட்டு விமான நிலையத்தை கட்ட போறாங்க. இங்க நெரிசலை குறைப்பதற்கு அதுக்கடுத்து 3 ஆய்வுகளை செஞ்சு, தம்பி சுரங்கப்பாதையை கேட்டீங்க, சுரங்கப்பாதை வழியிலாட்ட கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம் நீங்க கேட்கலாம், அன்னைக்கு சொன்னீங்களேன்னு. அதுக்கடுத்து வளர்கிற நகரங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்ரோ திட்டம் வேணும் நாங்க கொண்டு வந்தோம். மெட்ரோக்கான ப்ராஜெக்டை கொடுத்தோம். மெட்ரோக்கான ப்ராஜெக்டை ஒவ்வொரு முறையும் 6 முறை கோயம்புத்தூர் வந்த மரியாதைக்குரிய நாட்டுடைய பிரதம அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிற கூட்டணி கட்சியுடைய தலைவர் இதுவரை ரிஜெக்ட் பண்றாரு. காரணம் கேட்டா சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 7 லட்சம் மக்கள் அங்க இருக்காங்க. இல்ல, நீங்க டிபிஆர் சரியா செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி. அதான் அந்த டிபிஆர் ஏன் சரியா செய்யலன்னு சொன்னாங்கன்னா, பெருமரியாதை அவங்க என்ன சொன்னாங்க, 7 லட்சம் மக்கள்ட்டாங்க. அண்ணன் தான் சொன்னாரு, நகரத்தை விஸ்திரம் பண்ணிட்டோம், 100 வார்டு ஆக்கிட்டாங்க, கவுண்டம்பாளையத்தை வடவெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. 100 வார்டு எப்படி ஆக்குனீங்க? 24 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னு அறிக்கை கொடுத்து 100 ஆக்குனீங்க. 24 லட்சம் மக்கள் வந்ததை பொதுமக்களுக்கு சொன்ன நீங்க
நரேந்திர மோடிக்கு புரிகிற ஹிந்தி மொழியில சொல்லாம விட்டீங்களா? அவர் எப்படி வெறும் 7 லட்சம் பக்கம் கேட்டாங்க. அப்ப நகரத்துடைய அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தான் புறநகர் பக்கம் வளர்க்கிறதுக்காக மெட்ரோ கொண்டு வந்தான். தம்பிக்கு கூடுதல் செய்தியை சொல்ல விரும்புறேன். நீங்க சாலை வசதி எப்படி கேட்டீங்க? திட்டங்கள் ஒன்றும் நாங்க என்னைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திட்டங்களை குறை சொல்ல மாட்டோம். திட்டங்கள் யாருக்கு ஸ்டிக்கெல்லாம் ஒட்டிக்க வேணாம். ஆனா தொடங்கிய திட்டங்கள் எதவாக இருந்தது, எப்படி இருந்தது? நீங்க உக்கட மேம்பாலத்தை சொன்னாரு, மேம்பாலத்துல பாதியோடு நிறுத்திட்டீங்க. மக்கள் போராட்டம், ஆத்துப்பாலத்தில் நிலம் எடுக்கிறதுக்கு என்ன சிக்கலாச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். அதை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முடிச்சு வச்சோம். ஜிபிஎஸ்டி இருக்கிற பாலம், இப்படி வர்ற பாலம் இப்படி ஏன் போச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க தெரியும் ஏன் இந்த பாலம்னு. அதற்கடுத்து இங்க 14 மேம்பாலங்கள் ஏறத்தாழ நகரை சுத்தி மட்டும் 164 கிலோமீட்டருக்கு சாலைகள் என்று நெரிசலை குறைக்கிறதுக்கு இங்க நான் கொண்டு வந்தேன். சரி, ஓகே, நன்றி நன்றிண்ணா. இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, கோவையில முக்கியமான ஆறுகள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா நொய்யல் ஆறு கடந்த காலங்கள் நேற்று கூட சொல்லியிருந்தோம், நோய்களை தீர்க்கும் ஆறு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளியங்கிரி மலையிலிருந்து அந்த மூலிகை தண்ணீரோட கலந்து வந்தது. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாலே நோயெல்லாம் தீர்ந்துரும். கடந்த காலங்கள் அப்படிதான் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நாங்க இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம்னு சொல்றேன். நீங்க இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை 103ல நொய்யல் ஆற்றை நாங்க சுத்தப்படுத்துவோம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா செய்யவே இல்லை, எதுவுமே செய்யல. காஞ்சிமா நதி என்று வரலாற்றில் அழைக்கப்பட்ட ஊர். நொய்யல் தண்ணீர் நோயை திக்குதா இல்லையான்னு எனக்கு சயின்டிபிக்கா தெரியல. நான் மக்கள் வாழ்விடங்கள்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிமா நதி என்று 100 ஆண்டு 500 ஆண்டோ அது நான் அறிவியல் பரவ பேச விரும்புறேன். காஞ்சிமா நதி என்று வரலாற்றில் அழைக்கப்பட்ட ஊர், கோவையுடைய பழமையான ஊர் நொய்யல் தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. 23ஆம் சோழர்கள் 23 குளத்தை கட்டி கொடுத்தார். கடந்த ஆட்சியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 320 கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு மரியாதைக்குரிய இன்றைய பழைய அமைச்சர் சொன்னாரு. ஆனா திட்டத்தை குளத்தை துருவாரதோ முடிச்சிட்டாங்க. அந்த திட்டத்துக்கு அடுத்து இப்ப கரைகளை மேம்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிருக்கோம். இது ஒரு நாளில் பாடுபடுத்தியது இல்லை. இது அரசுகளை குறைச்சதை விட பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சீரழிச்சு படிப்படியா செயல்படுத்திக்கிருக்கோம். தொடர்ந்து வேலை நடந்துக்கிருக்கு. இப்ப இல்ல, இப்ப கடந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கறதுனால தான் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம வச்சுப்போம். ஆனா அதை சரி பண்ணிருக்கணும்ல. ஏன்னா ரொம்ப முக்கியமான நதி இல்ல, புனித நீரை முக்கியமா கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்க இங்க பொல்யூட் பண்றதுனால இங்க ரசாயன கழிவுகள், இங்க நிறைய வீட்டு கழிவுகள் எல்லாமே கலக்கிறதுனால அடுத்து திருப்பூருக்கு போறப்ப அது இன்னும் பொல்யூட்டா மாறிடுது. இன்னும் நிறைய சேதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இல்ல, நொய்யலான ஆற்றை சீர்படுத்துறதுக்கு கடந்த முறையே ஜீவோ போடப்பட்டு இப்போது திட்டம் அவங்க சொன்னாங்க இந்த குளங்களை சுத்தப்படுத்த சொல்லி. அதை தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு 7 குளங்களை மீண்டும் மறுசீரமைப்புப்படுத்தி இன்னைக்கு குளங்களுக்கு நீர் வர ஆரம்பிக்குது. அவங்க ஒரு 6 குளத்தை இது பண்ணாங்க. நாங்கள் 7 குளத்தை மேம்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு ஆட்டுக்கரையோர்களை ஏறத்தாழ பேரூர் வரை அதுக்கான பணிகள் இருக்கு. இது ஒரு நாள் செய்வதில்லை. ஒரே நாள் மிஷின் வச்சு அடிக்க முடியாது. நீங்க தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் தான் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி படிப்படியாக கொண்டு வருதான். திட்டம் தொடங்காம தான் கேட்கணும். நீங்க வாக்குறுதி சொன்னீங்களே தொடங்கலன்னு முழுக்க மறைக்க முடியாது. திட்டம் தொடங்கப்பட்டு இன்னும் 2-3 ஆண்டுகளோட ஆகும். ஏன்னா அது தொடர்ச்சியாக செய்வது. ஏன்னா நீண்ட ஆழமாக ஒரு நதியை மீட்டெடுப்பு ஒரு நாளில் செய்கிற வேலையல்ல, தொடர்ச்சியாக செய்து இப்ப தொடங்கி இருக்கிறோம். சரி, ரைட், நன்றி.